ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைக்கும் பணத்துக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் பணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நான் எங்க பக்கத்து வீட்டில் பார்க்குறேன். அயர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. சும்மா துணியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 20 வயசு ஒரு பொண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் 15 வயசு ஒரு பையன் இருக்கான். அதுக்கப்புறம் 12 வயசு ஒரு பையன் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்கான். கிட்டத்தட்ட 5 அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அதுக்காகவே நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எவ்வளோ துணினாலும் சரி அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன். பாவம் கஷ்டப்பட்டவங்க எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சேரட்டும் அப்படி சொல்லி அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அப்படி பண்ணும்போது இப்போ அந்த அம்மா வந்தாங்க. அப்படியே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 5வது குழந்தை உண்டாயிருக்காங்க. இவ்வளோ பெரிய வயிறு அவங்களுக்கு எப்படி ஒரு 50 55 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க வயர் பெருசாக இருக்குது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிள்ளைகள் இருக்குன்னா இப்போ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எப்படியும் 45 வயசு 50 இருக்கலாம்னு நினைக்கிறேன். 45 50 வயசு இருக்கலாம். ஆனால் இத்தனை வயசு இந்த பிள்ளைங்க சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க. வீடுகள் பெரிய வீடாக கேட்டால் ஒன்றுமே கிடையாது. மொத்தமே 2 ரூம் தான் இருக்குது. இத்தனை பேர் புருஷன் பொண்டாட்டி 4 பிள்ளைகள் படுத்து இருக்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல இன்னொரு பிள்ளைகள் வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்? பால் அது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் குழந்தை பெற்றாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்கள பார்த்தா ஒல்லி குச்சியாக இருப்பாங்க. வீட்டுக்காரர் அதுக்கு மேலே ஒல்லி குச்சி பாரு. இது 5வது குழந்தையா 6வது குழந்தையா அப்படி தெரியல. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாப்பிடறதுக்கு கூட அந்த சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்னடான்னா கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் 6வது குழந்தை உண்டாயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்க வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா 8 9 குழந்தை இருந்துச்சு. திருநெல்வேலியில் பார்த்தா வரிசையாக ஒவ்வொரு வயசு டிஃபரன்ஸில் ஒரு 9 அவங்க வீட்லேயும் அப்படி தான் ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 9 குழந்தை இருந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஐயையோ நாளைக்கு நம்மளும் இப்படிலாம் கஷ்டப்பட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா ஒரே குழந்தையோட நிறுத்தினேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல வாடகை அது இது சாப்பாடு படிப்பு செலவு அப்படி இப்படின்னு போனாலும் 2 குழந்தையிலேருந்தே சமாளிக்க முடியாது. எப்படி இவங்க இத்தனை குழந்தை அவமாட்டு பெற்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா குழந்தை பெறுது அப்படிங்கிறது கண்டிப்பாக பணம் பணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் பணம் நிறைய இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு குழந்தை பிறந்தவொடனே டெலிவரி அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெற்றா கூட பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறந்தவொடனே அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பால் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கும். படிப்பு கூட பார்த்திங்கன்னா சரி இலவசமாக படிக்க வச்சிடலாம். ஆனால் எவ்வளவோ இருக்குது. வீட்டில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆண் பெண் இல்லை அப்படின்னு சொல்லி ஆம்பளை பிள்ளையில பொம்பளை பிள்ளை இப்போ ஆம்பளை பிள்ளையே 2 3 இருக்குது. பொம்பளை பிள்ளையே 2 3 இருக்குது. வீடு ஃபுல்லாகவே குழந்தைகள் இருக்குது. மறுபடியும் குழந்தை இது மட்டும் கிடையாது. முன்னால் நான் ஸ்கூலுக்கு என் பொண்ணை கூப்பிட போகும்போது பார்த்துருக்கேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பொண்ணு கூட படிக்க ஒரு 5 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசில் நர்சரி விட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா குழந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தை இடுப்பில் தூக்கிட்டு வருவாங்க 1 வயசு. அதுக்கப்புறம் பார்த்தா வயத்தில் எல்லோரும் கேலி பண்ணுவாங்க. இது கடவுள் கொடுத்தது. நீங்கள் ஏன் கிண்டல் பண்ணுறீங்க? கடவுள் கொடுத்த குழந்தை அது கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 1 வயசு குழந்தை இடுப்பில் ஒரு குழந்தை 1 வயசு. அதுபோக அந்த படிக்கிற 3 4 வயசில் ஒரு குழந்தை. அப்புறம் 2 வயசு ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் வயத்தில் ஒரு குழந்தை 4 5 குழந்தை. எப்படி தான் சமாளிக்கிறவங்களோ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைகள் நம்ம பெக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வசதியை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வசதியை பார்க்கல அப்படின்னா அந்த குழந்தைகள் தான் நாளைக்கு கஷ்டப்படும். குழந்தை பெற்றா மட்டும் போகாது. அதுக்கு நல்ல ஒரு சாப்பாடு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல கல்வியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா காலம் எவ்வளோ சம்பளம் வந்தாலும் சரி நமக்கு சாதாரணமாகவே காண மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நிறைய குழந்தைகள் போது இப்போ வீட்டில் நம்ம ஒரு 1 கிலோ காய்கறி வாங்குகிறோம். அப்படி இப்போ 1/4 கிலோ தான் அப்போலேருந்து நான் கல்யாணம் பண்ணி இன்னி வரைக்கும் 1/4 கிலோ காய்கறினா 3 பேருக்கு சரி. இதே பார்த்தா இன்னொரு குழந்தைங்கும்போது 1/2 கிலோ ஆயிருக்கும். 1 கிலோ 2 கிலோ அக்கம் பக்கம்லாம் பார்ப்பேன். கிலோ கணக்கில் பன்னீர் வாங்கிட்டு வாங்க. ஒரு நாளைக்கே 1 கிலோ பன்னீர் வாங்கிட்டு அவங்களாம் சாப்பிடுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் மாதிரி நம்ம மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணால் ஒரு வேளைக்கு 1 கிலோ பன்னீர் பார்த்திங்கன்னா 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வருவாங்க. ஒரு வேளைக்கே பார்த்திங்கன்னா 1 கிலோ பன்னீர் சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 4 5 பேர் தான் சாப்பிடுவாங்க. அதுமாரி ரொட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 6 ரொட்டி சாப்பிடுவாங்க. 5 6 ரொட்டி
பன்னீரை போட்டு சாப்பிட்டா ஒரு வேளை சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2000 3000 ஆகும்போது அவ்வளோ வந்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் சாப்பிடுவாங்களா கேட்டால் அவங்களுக்கு வந்து ரொட்டி, அதுக்கப்புறம் பன்னீர் நிறைய போட்டு அது, அப்புறம் தால், அப்புறம் வந்து உங்களுக்கே வந்து தெரியும் இங்கே இந்த வெள்ளரிக்காய் விட வெள்ளரிக்காய், ஊறுகாய் அது இது எல்லாமே தொட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் ஹோட்டலில் தான் பார்த்துருவோம். வீடுகள்ல இப்படி அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். வீடுகள்லே பொதுவா வந்து அப்படிதான் நல்ல ஒரு ஹோட்டல் சாப்பாடு மாரி தான் வந்து அவங்க வீட்ல வந்து எல்லாருமே அது சாப்பிடுவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அதே நெய் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு நல்ல தரமான ஒரு நெய்ய வந்து ஊத்தி, அப்படியே ரொட்டிய பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா வந்து பண்ணுவாங்க. வேலைக்காரங்க பண்றாங்க அப்படின்னாலும், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பண்ணி கூட இருந்தே அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா வந்து இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? எப்படி வந்து கையில காசு இல்லாம இவங்க குழந்தை பெத்துக்கிறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். இத பத்தி ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.